எல்லாரையும் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய ஷர்ட் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு பில்லோ ஒன்று வச்சுக்கலாங்க. இதை மார்க் பண்ணிக்கலாம். இதோட அளவை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு அதை இப்போ தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்படி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட ஸ்லீவ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஷர்ட்டோட கை போர்ஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 3 இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லென்த் 3 இன்ச் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் கட் பண்ண ஈஸியாக இருக்குங்க. எனக்கு ஒரு சைடு எனக்கு 2 லைன் வருது பாருங்கள், 2 பீஸ் கிடைக்கும். இந்த ஒரு ஸ்லீவே எனக்கு 4 பீஸ் கிடைக்கும். அடியில் இருக்கிற பீஸும் சேர்ந்து மொத்தம் 4 பீஸ் கிடைக்குங்க. இந்த மாதிரி லைன் போட்டதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். அந்த எட்ஜஸ் வரைக்கும் கட் பண்ண முடியாதுங்க. கீழே அந்த பட்டன் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்களா, இதுதான் நான் லாஸ்ட் வீடியோவில் நான் பண்ணியிருப்பேன். அந்த டவல் ஹோல்டருக்கு நான் இதை தான் கட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த ஒரு ஸ்லீவில் நமக்கு 4 பீஸ் இருக்குது பாருங்கள், எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த ஷர்ட்டோட இன்னொரு ஸ்லீவையும் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொசிஷன்லேயும் இந்த மாதிரி லென்த்தாக இருக்க மாதிரி 3 இன்ச்சுக்கு பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஒவ்வொன்றையும் ஜாயின் பண்ணணுங்க. இந்த மாதிரி நல்ல சைடு உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு இப்படி ஒன்றோட ஒன்று இப்படி ஜாயின் பண்ணி லென்த்தாக எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த கிளாத்தை டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு ஊசியில் நூல் கோர்த்துக்கோங்க. கொஞ்சம் நூல் லென்த்தாக கோர்த்துக்கோங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த ஊசியை இப்படி உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க, சாதாரண ஸ்டிச் தான். விரல் பார்த்து ஊசி விட்டு ஊசி வெளியேடுங்க, கையில் பட்டுற போது. இந்த மாதிரி உள்ளே விட்டு வெளியே எடுத்தால் போதும். ரொம்ப ஈஸியாக ஸ்டிச்சிங் தான், சாதாரண தையல் தான். அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் இழுத்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி இது ஃபுல்லாகவுமே நான் காமிக்கிற மாதிரி இதே மாதிரி ஊசி இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள், சாதாரண தையல் தான். இதை அப்படியே ஃபுல்லாக போட்டு அப்படியே கொஞ்சம் இழுத்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி அந்த எண்டு வரைக்கும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப சுருக்கின மாதிரி வேண்டாம். இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நம்ம அந்த கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஷர்ட் பீஸு, அதில் ஒரு பீஸ் இப்படி இருக்கும். இன்னொன்று தான் 2 ஆஃப் பீஸாக இருக்கும். இதில் ஒரு பீஸ் இருக்குது பார்த்திங்களா, பட்டன் பீஸ் இல்லாமல் இன்னொரு பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பீஸில் சென்டராக பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. சென்டராக மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த ஊசி நூல் வச்சு தைச்சோம் இல்லைங்களா, அந்த கிளாத்தை எடுத்துக்கோங்க. அதை இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்படி ரவுண்டாக அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு இப்படி சுற்றி அப்படியே நீங்கள் தையல் மிஷினில் ஸ்டிச் பண்ணலாலும் சரி, நீங்கள் கையில் கூட ஸ்டிச் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக கூட ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதை மிஷினில் தான் ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணுங்க. பூ மாதிரி இருக்கும் நமக்கு பார்க்குறக்கு. அப்படியே லேஸாக ஃப்ரில்லாக அழகாக இருக்கும். இதே மாதிரி ரவுண்டாக வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எனக்கு கொஞ்சம் சாரிங்க, கொஞ்சம் லைட் விஷன் சரியில்லை, கரண்ட்டு கரெக்டாக கட் ஆகிடுச்சு. அதனால் இந்த ஃபோனில் இருக்க டார்ச் லைட் வச்சு தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், இப்படியே தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அதாவது நம்ம அடியில் ஸ்டிச் பண்ணும்போது அந்த மேலே இருக்க பீஸுக்கு உள்ளே இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணணுங்க. அந்த பிசுறு வெளியே தெரியாத மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஃபுல்லாக அப்படியே அந்த ரவுண்ட் வரும்போது கொஞ்சம் லைட்டாக கிளாத்தை சைடாக திருப்பி விட்டுக்கோங்க. அப்படியே திரும்ப ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். ஒவ்வொரு இது வரும்போதும் கரெக்டாக அடுக்கடுக்காக அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. அந்த பிசுறு வெளியே தெரியக்கூடாது. மேலே இருக்கிற கிளாத்தோட அந்த மேலே ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு அடுத்த பீஸில் வைக்கும்போது அந்த எட்ஜஸில் அப்படியே தையல் விழுகணும். உள்பக்கமாக இருக்கணும். அந்த ஸ்டிச் வெளியே தெரியாத மாதிரி அப்படியே போயிடுங்க. இதே மாதிரி ஃபுல்லாக எண்டிங் வரைக்கும் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வரலாங்க. லாஸ்ட்டாக வரும்போது மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கீழே அந்த லாஸ்ட்டாக வராது, உள்ளே மடித்து லைட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பராக ஒரு குஷன் கவர் ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக வீட்லேயே பார்த்திங்களா எவ்வளோ சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் இன்னொரு பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் பட்டன் மாட்டோம்ல, அந்த பீஸோட நல்ல சைடு ஃபஸ்ட்டு எடுத்து அடியில் நல்ல சைடு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே பட்டன் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இதே மாதிரி வச்சுட்டு ஈவனாக வச்சுக்கோங்க. இப்போ 4 கார்னர்லேயுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், 4 கார்னர்லேயுமே ஸ்டிச் பண்ணிட்டா நம்மளோட பில்லோ கவர் ஈஸியாக ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது. இதை நம்ம சோஃபாவில் வைக்கலாம், சேரில் கூட வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்க நீட்டாக இருக்கும். நம்மளே பண்ணது நம்ம வீட்டுக்கு வச்சா ரொம்ப அழகாக இருக்குங்க. நமக்கு அதை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பில்லோ கவர் பேக் சைடு பார்த்திங்கன்னா வெறும் இதுதாங்க இருக்குது, பட்டன் தான் இருக்குது. நம்ம ரொம்ப ஈஸியாக அதில் ஓப்பன் பண்ணி பில்லோ இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த பில்லோ கவர் அழுக்காச்சுன்னா ஈஸியாக கூட வாஷ் பண்ணிக்கலாம். அப்படியே கழட்டி ரிமூவ் பண்ணிக்கலாம்.
இதில் ஜிப்பு போயிருமோங்கிற எந்த கவலையுமே வேண்டாம். ரொம்ப ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. வெறும் பழைய ஷர்ட்டை வச்சு எவ்வளோ சூப்பராக ஒரு குஷன் பில்லோ ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம இன்னொன்று ரெடி பண்ணியிருக்கோம். இது ஒரு பழைய ஷர்ட் தான் எடுத்திருக்கேன். இது அதே மாதிரி இந்த பில்லோவை மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த பில்லோ அளவுக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பில்லோ கவர் வந்து பழைய ஷர்ட்டில் ஈஸியாக பண்ணலாங்க. தையல் மிஷின் இல்லாதவங்க கூட கையிலேயே கூட தைக்கலாங்க. ஏன்னா 2 பக்கம் மட்டும் தைச்சா போதும். ஏன்னா மீதி 2 பக்கமும் அதிலே ஸ்டிச் ஆகிருக்கும். இந்த மாதிரி பழைய ஷர்ட் இருந்தால் 2 பக்கம் மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக பில்லோ கவர் பண்ணலாம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு குஷன் பில்லோ டிசைன் பில்லோ தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து இந்த மாதிரி பழைய கிளாத் ஒன்று எடுத்திருக்கேங்க. இதில் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு 5.5 இன்ச் 4 பக்கமும் இருக்க மாதிரி இந்த சின்ன சின்ன பீசஸில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸ்கொயர் ஷேப்புக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நான் காமிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எட்ஜஸ்லேருந்து அந்த சென்டராக மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு எட்ஜஸ்லேருந்து சென்டராக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக மடிச்சுக்கலாம். இதை மடித்ததுக்கப்புறம் 1 பை 1 அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே மட்டுமே அப்படியே 1 பை 1 மடித்து அப்படியே கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக அதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று மடித்து அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. கடைசியாக அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு சின்ன பிளேட்டை வச்சு சென்டரில் ஒரு ரவுண்டு போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து இப்படி 1 பை 1 இப்படி வச்சு அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ரவுண்டில் இப்படி அலைன் பண்ணி வச்சதுக்கப்புறம் அதை அப்படியே ரவுண்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுக்கு கீழே இன்னும் இருக்க அந்த மீதி பீசஸை அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த பிசுரெல்லாம் வெளியே தெரியாதமாக இருக்க அதுக்கு மேலே இதை வச்சு அப்படியே அடுத்த ரவுண்டில் அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக அலைன் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு இது நகராமல் இருக்க இதில் நீங்கள் பின் கூட பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அப்படியே 1 பை 1 அப்படியே லைட்டாக அந்த ஒவ்வொரு இது வரும்போது லைட்டாக கொஞ்சம் அப்படியே நீண்டில் எடுத்து விட்டுக்கோங்க. அப்படியே துணியை கொஞ்சம் லைட்டாக திருப்பிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உள்ளே இருக்கிற இன்னொரு ரவுண்ட்லேயும் அந்த இன்னொரு பீசஸ் எல்லாம் அதே மாதிரி வச்சு அலைன் பண்ணி இன்னொரு குட்டி ரவுண்டை அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்புறம் ஷர்ட்டோட ஸ்லீவ் போர்ஷன் எடுத்துக்கலாங்க. இது ஆஃப் ஸ்லீவ் தான். இதில் வந்து ஒரு சின்ன பிளேட்டை வச்சு ரவுண்டாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த ஒரு ஸ்லீவில் நமக்கு 2 பீஸ் கிடைக்கும். சின்ன பிளேட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பீஸாக வரைஞ்சி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே அதை ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. அதாவது நல்ல சைடு வந்து உள்ளே இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பீஸில் ஒரு பீஸில் மட்டும் சென்டரில் வந்து லைட்டாக கட் கொடுத்து இந்த நல்ல பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உள்ளே இருக்க அந்த கிளாத்தை வந்து வெளியே அப்படியே திருப்பிடுங்க. அதுக்கப்புறம் இதை வந்து இதுக்கு மேலே வச்சு அந்த நம்ம கட் பண்ணதை வந்து அடியில் இருக்க மாதிரி வச்சுட்டு அந்த ரவுண்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சுங்க. இப்போ இதுக்கு மேலே அந்த ஷர்ட்டோட இன்னொரு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை இதுக்கு மேலே வச்சுக்கலாம். பட்டன் மாற்ற இடம் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே பட்டன் பீஸ் மேலே வச்சுட்டு இப்போ 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்தால் நம்மளோட பில்லோ கவர் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.